अस्मद्गुरुपरम्परायै नमः। वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपाप्तबोधं तत्पादयुग्मसरसीरुगभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। कन्याश्रवणसञ्जातं गाधिगोत्रसमुद्भवं वेदशास्त्रविचारज्ञं वन्दे वेदान्तदेशिकम्। உய்ய வழி உடையவரை அணுக வேண்டும் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்தில் சொல்லுவோம். நம்ம சம்பிரதாயத்தில் விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்னு பேர். வைஷ்ணவனுக்கு தத்துவம் விசிஷ்டாத்வைத தத்துவம்னு பேர். அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம்னு மூன்று உண்டு. அதிலே விசிஷ்டாத்வைதம் அப்படின்னா விசிஷ்டம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு. அத்வைதம்னா இரண்டல்ல ஒன்று. இப்போ விசிஷ்டாத்வைதம்னு சொல்லியிருக்கல, இதுவும் அதானே சொல்லணும் அப்படின்னா அதில் நமக்கு தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம்னு. அங்கே தத்துவம் சித்து, அச்சித்து, ஈஸ்வரன். ஹிதம் பக்தி பிரபத்தி. புருஷார்த்தம்ன்றது தர்மார்த்த காம மோக்ஷம். இதுதான் நமக்கு இந்த மூன்று வகையான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது அதில் தத்துவம் என்னான்னு பார்த்தல, அதில் விசிஷ்டாத்வைதம்னு இரண்டல்ல ஏகமேவாத்விதீயம்னு உபநிடத வாக்கியம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன்தான். ஆனால் நாம் ஏன் விசிஷ்டாத்வைதம் சொல்கிறோன்னா, அவன் சுவாமி, நாம் தொண்டன். அவன் சுவாமி, நாம் தொண்டன். சூக்ஷ்ம சித்ததித் விசிஷ்டன், ஸ்தூல சித்ததித் விசிஷ்டன் அப்படின்னா காரிய காரண பாவம், காரிய பிரம்மமாகவும் காரண பிரம்மமாகவும் இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னார். இதில் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரகசியம் வேணும். ரகசியம்ன்றது மூன்றில் ஒரு மூன்று, மூவிரண்டும் முன்னான்கும் தோன்ற துளையும் துயர் அப்படின்றது. மூன்று ரகசியங்கள்: மூலமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம். இது ஒன்று. அதிலே தத்துவத்திரயம்னு பேர். சித்து, அச்சித்து, ஈஸ்வரன். அப்போது இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஆச்சாரியனுடைய அனுக்கிரகம் தேவை. ஆசானுடைய ஒரு அருள் தேவை நமக்கு. அதை குரு பரம்பர பிரபாவம், குருக்களுடைய வழித்தோன்றல், அவர்களுடைய ஒரு வரிசையினுடைய அவர்களுடைய பிரபாவம்னா என்ன? நம்ம சம்பிரதாயத்திற்கு அவர்கள் செய்த காரியங்கள், அவர் நமக்கு என்ன செய்தார் அப்படின்னு வழியை சொல்கிறது. அந்த 32 வித ஞானம், 32 பிரம்ம வித்யை, அதை சுவாமி தேசிகன் 32 அதிகாரமாக அதை சொல்லி, அந்த ரகசியத்ரயசாரத்தை தெரிந்து கொள்வதற்கு, ஒரு ஆச்சாரியனடை மூலமாக தெரிந்து கொள்வதற்கு, அதை ஒரு ஆச்சாரியன் எவ்வாறு இருப்பான் என்ற நிலையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. அப்போ அதில் சொல்கிறார் சுவாமி, குருபியா தத்குருபியஸ்ச நமோ வாகமரீமஹே ரிணீமஹே ச தத்ராப்த்யௌ தம்பதி ஜகதாம்பதி. குருபியா தத்குருபியஸ்ச, குருக்கள். அதை சுவாமி மேலே என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கின்னு சொல்லப்படுறது. அப்போ குருபியா தத்குருபியஸ்ச, குருக்கள். அதனால் 3: குரு, பரமகுரு, பரமேட்டி குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மாவில் ஆத்மா, அந்தராத்மா, பரமாத்மா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த குருக்களுடைய நாம் பிரபாவங்களை, அவர் நம்ம சம்பிரதாய தொண்டினை நாம் தெரிந்து கொண்டால்தான்
இந்த ரகசியங்கள் தத்துவங்கள்லாம் தெரிந்து கொள்ள முடியும். அதுக்காக குரு பரம்பரா பிரபாவம் அப்படின்னு சொல்லி ஏதாவது மங்களம் நமக்கு எந்தவித இடையூறு இல்லாமல் நல்லதே நடக்க வேண்டும் என்று நாராயணன் தாளை பாடுகின்றார்கள். அதனால்தான் குருபியா தத்குருபியச்ச நமோ வாகமதீமஹே விரணீமஹேச்ச தத்ராத்யோ. விரணீம வரிக்கிறேன் ஆத்யோ தம்பதி, ஏன்னா திவ்ய தம்பதி, சேட்டி தம்பதி, சரண்ய தம்பதின்னு சொல்லக்கூடியதான வன்புகழ் நாரணன், வாழ்புகழ் நாரணன், தொல்புகழ் நாரணன் சொல்லக்கூடியதாக நாராயணனே பரம்பொருள். அதனால்தான் ஆண்டாளன் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்துனார். அந்த மாதிரி நாராயண நாமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாராயணனே உலகிற்கு முதல் ஆச்சாரியன். அவன்தான் கிருஷ்ணனாக பிறந்து கீதாச்சாரியனாக நமக்கு கீதை அருளினான். அந்த கீதை அவனுடைய பெருமையை நாம் பேச வேண்டும். அதுக்கு குரு பரம்பரை பிரபாவம் முக்கியம். குரு பரம்பரையை, குருக்களுடைய வரிசையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல்ல எம்பெருமான் சிவப்பதியான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் முதல் குருவாகவும், இரண்டாவது குரு பிராட்டி ஸ்ரீ நமஹா ஸ்ரீதராய நமஹான்னு சொல்லுவோம். அப்படி ஸ்ரீதரனை சொல்லி மேற்கொண்டு அதுவே ஆரோகண கிரமம் அவரோகண கிரமம்னு உண்டு. ஆரோகண கிரமன்றது தன்னுடைய ஆச்சாரியன்லேருந்து ஆரம்பித்து எம்பெருமான் வரையிலே வர்றது ஆரோகணம். அவரோகணம்ன்றது எம்பெருமான்லேருந்து ஆரம்பித்து கீழே ஆச்சாரியன் வரை வர்றது இது அவரோகண கிரமம்னு பேர். அதனாலே சுவாமி தேசிகன் ரகசியத்ரயசார கிரந்தம் என்ற நூலிலே ஆரோகண கிரமத்திலே சொல்லி அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மங்களகரமான இந்த ஸ்லோகத்தை அருளினார். குருபியா தத்குருபியச்ச நமோ வாகமதீமஹே விரணீமஹேச்ச தத்ராத்யோ தம்பதி ஜெகதாம்பதின்னு சொல்லி இதை சொல்லி இதுக்கு முக்கியமானவர்கள் ஆழ்வார்கள், ஆச்சாரிய பெருமக்கள் அப்படின்னு சொல்லி பொய்கமுனி பூதத்தார் பேயாழ்வார் பொருணல் வரும் குருகேசன் விட்டு சித்தன் துய்ய குலசேகரண்ணம் பானநாதன் தொண்டரடை பொடி மரிசை வந்த சோதி வையமெலாம் மரவிலங்கவால் வேலேந்தும் மங்கையருகோன் என்று இவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெரிய ஓதி தெரியாத மரநிலங்கள் தெரிகின்றோமே அப்படின்னு இந்த குரு பரம்பரை சொல்லணுமோ இல்லையோ, தெரியாத மரநிலங்கள் தெரிகின்றோமே. அங்காணி வேதாச்சத்வாரோ மீமாம்சா நியாய விஸ்தர புராணம் தர்மசாஸ்திரஞ்ச வித்யாக்கியதா சதுர்தசன்னு சொல்லுவார். அதில் 4 ரிக்கஜி சாமரூபம்னு பேர். இந்த 4 வேதம் உபவேதங்கள், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், ஆயுர்வேதம், அப்புறம் இன்னொரு வேதம், 4 வேதம், அந்த மாதிரி உபவேதம்னு பேர். அப்போ ஒரு வேதத்துக்கு சாரமாக சங்கீதம் அப்படி 4 சேர்த்து 4 வேதமாக சங்கீதமும் ஒரு வேதம். அப்போ 4 வேதம் 4 வேதத்துக்கு உபவேதமாக சொல்லி இந்த 4 வேதத்தை பரபிரம்ம விசாரம் செய்கிறது. நாம் யார், நம்மை படைத்தவன் யார் என்ற விஷயங்களை மறைத்து விழித்தபடியால் வேதமானது அதை நமக்கு ரிஷிகளாலும் ஆழ்வார்களாலும் எம்பெருமானாலும் ஏனாம் ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதி கச்சதி என்று கர்மம் என்ன, ஞானம் என்ன, பக்தி என்ன, இதெல்லாம் நமக்கு அளித்தவன் எம்பிரான். அந்த வழியை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஆதர்ச ரூபமாக ஒரு கண்ணாடி போன்ற ஒரு நிலையை ஆழ்வார்கள் மூலமாக நமக்கு அந்த தத்துவங்களையும் ரகசியங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையை நமக்கு தெரிவித்தார். அதிலே
முதலாழ்வார்கள் மூவர், பொய்கைமுனி, பூதத்தார், பேயாழ்வார். அதில் அவர்களும் வையந்தகலியா, அன்பே தகலியா, திருக்கண்டேன் பொன்மேனை கண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமானை பாடி பரவசமடைகின்றார். அதனால் நாம் யார், நம்மை படைத்தவன் யார், அவரை நமக்கு தெரிவிக்கிறார்கள். அப்போது இந்த தத்துவங்களை, தத்துவம் உயிரல்ல வஸ்து, உயிரற்ற வஸ்து, இதை இரண்டும் இயக்கக்கூடிய எம்பெருமான் என்ற நிலையை நமக்கு தெரிவிக்கிறவர்கள் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், ரிஷிகள் அப்படின்னு சொல்லி அதனுடைய பிரபாவங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சுவாமி தேசிகன் குரு பரம்பரா பிரபாவம் என்ற நூலை அருளினார். அப்போ அதுக்கு ஏன்னா சுவாமி தன்னை சொல்லிக்கிறார், சந்தமிகு தமிழ்மறையோன் தூப்புல் தோன்றும் வேதாந்த குருமொழிந்த பிரபந்தசாரம் சிந்தையினால் அனுதினமும் சிந்திப்போர்க்கு க்ஷேமமதான் திருமால் தன் கருணையாலே. க்ஷேமமதான் தருமால் திருமால் கருணையால் நமக்கு க்ஷேமம் எப்படி? எம்பெருமான் இந்த தமிழ்மறையாகிய உண்ணும் சோறும் பருவநீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். அப்போ சொல்லச்சே கிருஷிர் பூவாச்சக சப்தா நஷ்ட நிர்வர்த்தி வாச்சக விஷ்ணு சத்பாவ யோகாச்ச கிருஷ்ண ஈத்யபிதீயதேன்னு. இந்த கிருஷ்ண சப்தத்துக்கு கிருஷ்ணன்னா விஷ்ணுவே பரம்பொருளாக அவதாரம் செய்தான். விஷ்ணுனா எங்கும் வியாபித்திருக்கிறவன். அவன் எப்படி இருக்கான்? அவனுக்கு பகவான்னு பேர். யோவேத்தி யுகவத் சர்வம்னார். இந்த இடத்துல பூதானாம் ஆகத்தியும் கதிம் யோவேத்தி வேத்தி வித்யாம் அவித்யாஞ்ச சவாச்சோ உற்பத்திம் பிரளயம் செய்வ பூதானாம் ஆகத்தின் கதிம். என்னது? அவன் என்ன? சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். சிருஷ்டி உற்பத்தி செய்கிறது, ஸ்திதி நிலைநிற்றல், சம்ஹாரம் அழித்தல். அதனால் உலகம் யாமையும் தாமுல ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்கில அழகிலா விலை ஆட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேன்னா கம்பன். அந்த மாதிரி சுவாதீன திரிவித சேதன பிரவருத்தியோடு இருக்கக்கூடிய பிரவருத்தி பேதவான் எம்பெருமான் என்ற நிலையை, தத்த நிலையையும் இரகசிய நிலையையும் நமக்கு தெரிவிப்பதற்காக எம்பெருமானே ஒரு அபிநவ தசாவதாரம் செய்து அதிலே பட்டர்பிரானுடைய அந்தர்கதமாக, பட்டர்பிரான்னா பெரியாழ்வாருடைய அந்தர்கதமாக வழித்தோன்றலாக வந்ததினாலே ஆழ்வார்கள் 12 இருந்தாலும் 11 என்று சொல்லுது வழக்கம். அதிலே அந்தர்கதமாக பட்டர்பிரான் அந்தர்கதமாக ஆண்டாளையும் நம்மாழ்வாருடைய அதன் அந்தர்கதமாக மதுரகவியும் சொல்லி அந்த 12 ஆழ்வார்கள் அருளை செய்த 4 வேத சாரங்களின் தொகுப்பு, அதனுடைய விவரணம், அது நாம் தெரியாத மரநிலங்கள், எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்ட்டு அவன குணநலங்கள், அவன் நமக்கு தரும் பேரு என்ன அப்படின்லாம் தெரிவிப்பது. அது வேதம் தெரிவிக்கிறது. அது வேதமானது விழித்து கூறவில்லை. அந்நிய பாஷையான வடமொழியிலே கூறுகின்ற காரணத்தினாலே தமிழ் பாஷையினாலே செஞ்சொற் செவிகளால் ஆழ்வார்களில் ஈரச் சொற்களால் ஈஸ்வரனிடத்திலே ஈடுபட்டு ஈரச் சொற்களாலே எம்பெருமானை அடைவதற்கு ஒரு பக்தி ரூபா பண்ண பகவத் அனுபவ ஜனித எம்பெருமானே பரம்பொருளே என்று சொல்லக்கூடியதான நன்வகையால் நமோ நாராயணாவென்னு நாமும் பலவரையாலும் பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனேன்னர். அல்வழக்கொன்றுமில்லா அணுகோட்டியர்வன். எல்லா நல்வழக்கு தான் நமக்கு ஏற்படும். நாராயணத்தை நாம் சென்றடைந்தால்
நன்மை ஏற்படும், நல்வழக்கு ஏற்படும், நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படும் என்ற நிலையை நமக்கு ஆழ்வார்கள் தெரிவிக்கினர். அதிலே முதல் ஆழ்வார்கள் அந்த முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி என்ற கிரந்தத்தை அருளி எம்பெருமானுடைய ஒரு உயர்ந்த குணங்களை பாடினார். அதான் அப்புறம் பக்திசாரர் வரும். பக்திசாரர் சமணம் கற்றோம், சாக்கியம் கற்றோம், சங்கரனால் வாக்கிய நூறாராய்ந்தோம்னு சொன்னார். ஆனால் பக்திசாரர் அவர் சிவவாக்கியர்னு பேர். அதனாலே தமிழ்த்தலைவன் என்று சொல்லக்கூடியதான வேயாழ்வாரால் அருளப்பெற்று இந்த வைணவமே சிறந்தது என்று சொல்லி அதுக்கு மேலே அவள் திருச்சந்த விருத்தம் எந்த இதிலையும் இல்லாத, அதனால் பக்திசாரம் வா பூரநாதம் வா என்று கவிகளிலே பாடினார். சித்திரகவி, ஆசுகவி, பந்தகவி, சந்தகவின்னு பல கவிகள் உண்டு. விஸ்தார கவி, மதுர கவி அப்படிலாம் உண்டு. அந்த மாதிரி ஒரு கவியாக எம்பெருமானையே பாடினார். கனிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்கட்சின்னு சொல்ல வண்ணம் செய்த பெருமான்னு ஆழ்வார் அப்படியே நினைச்சிட்டார். அதனால் எப்போவுமே அங்கே பக்தி, காட பக்தி தான் முக்கியம். எத்யத் ஆச்சாரஸ்ரேஷ்டா தத்ததேவோ ஜனா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததுனு வர்த்ததே என்று கீதாச்சாரியன் கூறுகிறான். அவ்வாறு நம் வழி நடக்க வேண்டும். நாம் எம்பெருமானை அடைவதற்கு பல வழிகளை காட்டுகிறார்கள். அதிலே பக்தி மார்க்கம் சிறந்தது என்று சொல்லி அது ஆழ்வார்களாலே இப்படி செய்யப்பட்டது. அதனால்தான் தெரிய ஓதி தெரியாத மறைகிறங்கள் தெரிகின்றோமே. எப்படி ஆழ்வார்கள் செய்த அருளி செய்த பிரபந்தங்களை ஒரு குருமுகமாக தெரிந்து கொண்டு அதிலே எம்பெருமானுடைய நிலைகள், அவனுடைய குணங்கள், அவன் அவதாரம் செய்த லீலைகள், அவனுடைய சாமர்த்தியங்கள் எல்லாம் ஆழ்வாராலே கூறப்படுகின்றன. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீயந்தி எத் பிரியந்தி அபிசம்விசந்தி. எப்படி லோகம் உண்டானது, இந்த நாம் எப்படி உலகம் உண்டானது, இதுக்கு காரணம் யார், இதுக்கு தலைவன் யார், அப்படிலாம் விசாரம் பண்ணி கர்ம விசாரம் செய்து ஞான விசாரம் செய்து கர்மகாண்டம், தேவதா காண்டம், ஞானகாண்டம், சங்கர்ஷ காண்டம் இதெல்லாம் சொல்லி இதிலே எது சிறந்தது என்ற நிலையை நமக்கு இந்த ஆழ்வார்களாலே தெரிந்து கொள்ள முடியும் என்ற நிலையை நமக்கு சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார் இந்த அதிகார சங்கிரகம் என்ற நூலிலே. அப்படி மகிழ்ச்சிப்பிரான், அப்புறம் நம் பாணநாதன் மகிஷை வந்த ஜோதின்னு வந்த ஜோதி பக்தி சார். ஏன்னா இந்த தைமகத்தில் போன மாதத்தில் அவதாரம் பண்ண மாசி பொருந்துட்டு இந்த குஷ்யத்தே யஸ்ய நகரே ரங்கயாத்னா தினே தினே ராஜானம் தமகம் வந்தே ராஜானம் சிரசா தமகம் வந்தே ராஜானம் குலசேகரம் அப்படின்னு புனர்வசு நட்சத்திரத்திலே அவதாரம் செய்த ஒரு இருளறிய சுடர் மணிகள் இமைக்கம் நற்றின்னு பூநிலாய வைந்துமாய் புனர்க்க நின்ற நான்குமாய் தீநிலாய பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் சப்தேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், ஏகாதச மனசு இந்திரியங்கள், பரமாத்மா, ஜீவாத்மா, பிரகிருதி, மகத், அகங்காரங்கள் இதெல்லாம் விடயத்தை சொல்லி முதல்ல எம்பெருமானை இப்படித்தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற நிலையை முன்மாதத்தில் தை மாதத்தில் அவதரித்த மகிஷப்பிரான் சொன்னதை அதே குலசேகர ஆழ்வார் மாசி மாசத்திலே வஞ்சிக்களத்தில் தோன்றின திருவஞ்சிக்களத்திலே தோன்றின எம்பெருமான் ரங்கநாதனை அனுபவிக்கிறேன். நான் யாத்திரை ரங்க யாத்திரை செய்ய வேண்டும். அங்கே பூலோக ராஜாதானியான பிரணவாகார பிரணவார்த்த பிரகாசகனான எம்பெருமான் ரங்கநாதன், நான் அவனை அடைய வேண்டும், அவனுக்கு
தொண்டு செய்ய வேண்டும் என்று இருளறிய சுடர் மணிகள் இமைக்கும் நற்றி ஆபீட்டான் மௌலி பரியந்தம்ன்று அவன் திருமுடியிலேந்து திருவடி பரியந்தம் நமக்கு பாடின பெருமை அவன் அந்த ஒவ்வொரு திவ்யதேசத்தினுடைய எம்பெருமானுடைய அவதார சேட்டிதங்களையும் குணங்களையும் பாடி பரவசம் அடைகின்றனர் ஆழ்வார்கள். அவ்வாறு ஆழ்வார்கள் பாடின வழியே நாம் சென்று வழிபட்டோமானால் நமக்கு இகபக சுகங்கள் நன்று கிடைக்கும். ஆமுஷ்மிக பலங்கள், ஐகிக பலங்கள். இப்போ ஐகிக பலங்கள்ன்றது இங்கே இகலோகத்தில் இருக்கும், நாம் இங்கே வாழுகின்ற நிலையிலே கிடைக்கும். பூலோகத்திலே நமக்கு என்னென்ன மற்ற இனங்காமங்கள் மாற்றேலோர் என்பவாய் ஆண்டார் சொன்னோம். அந்த மாதிரி நமக்கு வேண்டுவ கேட்டீர், நாம் கேட்டதை கொடுப்பவன் எம்பெருமான். அப்படி அவன் பலப்பிரதாதா பலனை கொடுப்பவன். என்ன சொல்கிறான் பாருங்கோ, சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் வஜ அகந்த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா என்று சொல்லி அப்புறம் நம் பானநாதன்னர் ஒவ்வொரு வழி தன் குருகேசன் வெற்றி சித்தன் குருகாபுரி ஃபேனை போட்பா குருகாபுரின்னு பேர். ஆதிநாதன் அடியினைகள் அணைந்திட்டோமே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆதிநாதன் எம்பெருமான் அவர் திருவாசிரியம், திருவிருத்தம், திருவாசிரியம், திருவந்தாதி, திருவாய்மொழி 4 வேத சாரமாக 4 வேதங்களையும் நமக்கு தமிழ் படித்து கொடுத்தவன். மிக்க இறநிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியிலும் ஊழ்விலையும் வாழ்வினையும் ஓதும் குருகையருகோன் யாழினிசை முதல் தாய் சடகோபன் இதத்தாய் ராமானுஜன் என்ற நிலையை நமக்கு அறிவித்தவர் அந்த ஆழ்வார். அப்படி பல ஆழ்வார்கள். குருகேசன் வெற்றி சித்தன் என்ன பண்ணார்? பரம்பொருள் பரதத்துவத்தை எம்பெருமான் ஸ்ரீவல்லபதேவன இடத்திலே பாண்டிய அந்த ஸ்ரீவல்லபதேவனுடைய காலத்திலே எம்பெருமான் தான் பரம்பொருள். ஏன்னா அவன் சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூபன், உலகங்களுக்கு முழுமுதற் கடவுள் என்ற நிலையை நமக்கு அறிவித்தவர். அப்படி விட்டு சித்தன் பூங்கோதை தொண்டரடி கொடி ஆண்டாள் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதவனைத்துக்கும் வித்தாகும் என்றால் ஆண்டாள். 5 வைந்து அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வந்து இந்த வேதமனைத்துக்கும் வித்து 4 வேத சாரமே இந்த வேதம். அவர் பாடின பிரபந்தம். அதுவும் திருப்பாவை. பாவை பரமனை பாடினாள். அதனால் பிராப்திய சங்கிரகம்னு பேர். பிராப்திய பிராபக சங்கிரகம்னு எம்பெருமானை அடைவன் அவன் பொருளே பரம்பொருள். அவனை எப்படிப்பட்டான்? மார்கழி திங்கள் மதுநிறைந்த நன்னாளா நீராட போதுவீர் போதிமனோ நேரிடையீர் சீர்மல்கும் வாய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள் கூர்வேர் கொடிந்தொழிலன் நந்தகோபன் குமரன். அந்த நந்தகோபன குமரனை அடைய வேண்டும். அவன்தே நாராயணன். ஆதோ மத்தே அந்தேஜ ஹரிசர்வத்திர கீயத்தேன வேதே ராமாயணே ஜெய்வ புராணே பாரதே ததா ஆதோ மத்தியே அந்தேஜ ஹரிசர்வத்திர கீயத்தே என்ற நிலையை கீர்த்தனாதேவ சாதவா ஹரிரித் அக்ஷரத்வயம் பாப்பா ஹரிரிதி ஹரிரிதின்னு. அதனால் ஹரியே பரம்பொருள். அவனை அடைவது நம்முடைய கருமமே அப்படின்னு சொல்லி அதை நாம் தெரிவித்தார். தொண்டரடி பொடி திருமாலை அறியாதார் வேதனூர் அச்சுதா அமரரே ஆயிரதம் கொழுந்தே என்று திருவரங்க தமுதனை பாடினார். பூங்கோதை துய்ய குலசேகரன் நம் பாரநாதன் ஆச்சு. துய்ய குலசேகரன். அதனால அதுவும் சொல்லிட்டு இருளறிய நாதன் அப்படி சொல்லுவோம்.
நம் பாணநாதன் அவர் அழகாக சொன்னார். என்ன சொன்னார் பாருங்க, அகார உகார மகாரம் உவந்த உள்ளத்தனாய் பூவ சொன்னார். மந்திபாய் வடவேங்க மாலை அமரநாதி பிரான் 3 விதமாக சொன்னார். அகார உகார மகாரம்னுட்டார். அகாரன்றது சர்வசப்த வாக்கியனான சர்வேஸ்வரன் வந்து எல்லா வேதங்களாலும் புகழப்பற்றவன் பாடப்பற்றவன் யார்? எம்பெருமான். வேதேஷு பௌருடம் சூக்தம் புராணேஷு வைஷ்ணவம் பாரதே பகவத்கீதா தர்மசாஸ்திரேஷு மாணவன் சொல்லத்தை 4 வித வேதங்களிலும் புருட சூக்தன்னு பேர். புருஷன்னா இவன் தான், எம்பெருமான் ஒருத்தன்தான் புருடன். ஸ்ரீபிராய விதரன் ஜெகதி என்ற அந்த எம்பெருமானே பரம்பொருளை அவனே புருஷோத்தமன். அதனால்தான் கீதாச்சாரியன் புருஷோத்தம யோகம்னு ஒன்று உண்டு பகவத்கீதையில். அதனால் இவன்தான் பரம்பொருள் புருஷோத்தமன் என்ற நிலையை அமரநாதிப்பினான். எப்போ? அமலன் விமலன் நிமலன் நின்மலன் அப்படின்லாம் சொல்கிற. அப்படி உவந்த உள்ளத்தனாய். அப்புறம் அப்போ அகார சர்வசப்த வாச்சியனான எம்பெருமான், உகாரோ புருஷகார பூத்தியான பிராட்டி, மகாரன் ஜீவன், அகார உகார மகாரன். அதனால் பிரணவார்த்த பிரகாசகன். ஓம்ன்ற இடத்துல அகார உகார மகார இதி அப்படின்னு இருக்க அந்த பிரணவாகார விமானத்திலே பிரணவாகார பிரகாசனான இருக்கக்கூடிய எம்பெருமான் ரங்கநாதனை பாடி பரவசமடைந்தார். அப்படி இந்த தத்துவங்களை நமக்கு வெளியிட்ட பெருமை கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் எண்ணுள்ளங் கவர்ந்தானை அண்டருகோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாவேன்னு அந்த நம்பெருமாளை கண்ணனாக பாடி பரவசமடைந்தார். அப்படி ஐயமெல்லாம் மரவிலங்க வாழ்வேலேந்தும் இந்த 4 வேதத்துடைய சாரம் ஆழ்வார்களை அருளி செய்யப்பட்ட வையமெல்லாம் மரவிலங்க வாழ்வேலேந்தும் கூர்வேல் கொடுந்தொடிலன் நந்தகோபன் குமரன் ஆண்டார். அந்த குழந்தைக்கு எவ்வித தீங்கு வரக்கூடாது. அதனாலே கொடுந்தொழில் எங்கள் வேல் ஏந்தி அந்த குழந்தைக்கு எந்தவித தீங்கு வரக்கூடாதுன்று காவல் தொழில் செய்தான் நந்தன். அவ்வாறு இவர் கடைக்குட்டியான ஆதிநாடன் அரட்டமுக்கி அடையார் சீயம் அப்படின்னு சொல்லக்கூடியதான நம் மதுரகவி இவர் பரகாலன் திருமங்கை வண்ணன். அவர் வாழ்வேலேந்தும் அவர் என்ன பண்ணார்? திருமொழி எல்லாம் திருவேங்கடமுடையானுக்கு, திருவாய்மொழி மொத்தம் ரங்கநாதனுக்கு. திருவேங்கடம் திருமொழியெல்லாம் திருவேங்கடத்திற்கும் திருமொழியெல்லாம் ரங்கநாதனுக்கும் சொல்லி அப்படி இந்த 2 ஆழ்வார்களும் அந்த எம்பெருமானத்தில் ஈடுபட்டவர். இவர் 4 கவி பெருமான்னு பேர். அப்படி அந்த எம்பெருமானத்தை மறைவிலங்க வாழ்வேந்தும் அந்த மறையை நன்கு பிரகாசிக்க வேண்டும், விளங்க வைக்க வேண்டும். கண்ணாமினான்னு போயிட்டுருக்கா ஜனங்கள், போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போய் கொண்டிருக்கார். நமக்கு இட்டகாலிட்ட எழுந்துலாமயங்கும் கைகூப்பும்னு. அதனால் இலங்கை திட்ட புராணத்தரும் சமணரும் சாக்கியரும் வலிந்துவாது செய்யரும் மற்றும் யாதினம் அப்படின்னு சொன்னார். மற்ற தெய்வம் நாடுகிறேன்னு சொல்லுவாங்க. கிளறொலி கிழமை கெடுவதம் முன்னும் வளரொலி மாயோன் மருவிய கோயில் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு மீதியெல்லாம் எங்கே போகணும் அங்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்ட்டு அதெல்லாம் நமக்கு பெரிய ஆழ்வார்கள் இருந்தெல்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கார். அந்த வழியிலே நாம் செய்ய வேண்டும். புலந்தரும் செல்வம் தந்திரம் அடியாறு படுதுயராயனவெல்லாம் நமக்கு நான் உய்ய கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். அதனால் நாம் நன்ன ஜீவிக்க வேண்டும் என்றால் நாராயண நாமத்தை சொல்ல வேண்டும். வாடி வருந்தினேன் மனத்தால் நான் வாடி இந்த எங்கெங்கோ போனேன். இப்போ எம்பெருமானுடைய திருவடி தான், எம்பெருமான் நாமத்தை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று இவர்கள் செய்ய தமிழ்களாம் தெரிய போது இந்த நல்ல தமிழ்கள் அந்த பைந்தமிழ், தூய தமிழ்,
நத்தமிழ், இயத்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்னு சொன்ன மாதிரி சந்தமிகு தமிழ். அப்படிலாம் அந்த தமிழே செய்ய தமிழ் மாலைகள் வெறும் புஷ்பமானானுசங்கேன சூத்திரம் சிரசு தாரையே. ஒரு மாலையாக போட்டால் இந்த மாலை இப்படி நன்னா இருக்கும், இதே இந்த கலர் புஷ்பங்கள் போட்டால் பெருமாளுக்கு அழகு தோன்றாது. அது மாதிரி இந்த தமிழ் மாலைகள் ஆழ்வார்களாலே அருளி செய்யப்பட்ட இந்த தமிழ் மாலைகளை தெரிய ஓதி நன்று தெரிந்து கொண்டு ஓதி தெரியாத மரநிலங்கள், நமக்கு தெரியாத மறைநிலங்கள், மறையிலே காணப்பட்ட மறைநிலை காணப்படாத விஷயங்களை இங்கு தெரிந்து கொள்ள முடியும். தெரியாத மரநிலங்களை தெரிய ஓதி செய்ய தமிழ் மாலைகளாம் தெரிய ஓதி தெரியாத மனநிலங்கள் தெரிகின்றோமே. வேதத்திலே கூறப்பட்ட விஷயங்களை, நமக்கு தெரியாத விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முடியாத தெரிய ஓதியான தமிழ் மாலைகள், அந்த ஆழ்வார் அருளி செய்த பிரபந்தங்களை தெரிந்து கொள்வதே நம்முடைய ஸ்வரூபம், நம்முடைய கடமை என்ற நிலையை நமக்கு தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். அவ்வாறு உள்ளத்தாலும் உரையாலும் செயலினாலும் நாம் தெரிந்து கொண்டு எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதே நம்முடைய கடமை என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கவிதாரிகை சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த